ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் நம்ம டாப் 5 கொஷின் சீரீஸில் பார்ட் 19 வீடியோ தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். பின்வரும் திட்டங்களில் எது 6 வயது குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலையை மேம்படுத்துவது பற்றி தொடர்பானது? ஸோ எந்த ஸ்கீம் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை மேம்படுத்துவது பற்றி தொடர்பானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ICDS, அதாவது இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம், ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி திட்ட மூலமாக தான் 6 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளின் ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார நிலை இது வச்சு இந்த திட்டம் தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அவங்களோட நியூட்ரிஷனும் ஹெல்த் ஸ்டேட்டஸும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு வந்த திட்டம் தான் ICDS. ஓகேங்களா? ஸோ இந்த திட்டத்தோடைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் பார்க்கலாம். அக்டோபர் 2, 1975 இந்த திட்டம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா 1978 மொரார்ஜி தேசாய் அவங்கக்கிட்ட அரசாங்கம் இருந்துச்சு. அவர் இந்த திட்டத்தை என்ன பண்ணிட்டார், ரத்து பண்ணிட்டார். எப்போ? 1978 அந்த அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சு, இந்த திட்டத்தை நிறுத்திடுச்சு. ஓகேங்களா? அதுக்கப்புறமா நம்மளுடைய 5ஆண்டு திட்டம் இருக்குல்ல, அதில் 10th 5-year பிளான். ஓகேங்களா? 10வது 5ஆண்டு திட்டத்தில் இதை இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேங்களா? 10th 5-year பிளானில் அகெயின் என்ன பண்ணாங்க, இந்த ICDS இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம் இன்க்ளூட் பண்ணாங்க. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஏன்னா ரிப்பீட்டடாக இந்த கொஷின் கேட்டுக்கிட்டே இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ இதனுடைய வேர்ஷன் தான் இப்போ என்னவா இருக்குது அப்படின்னா ஸோ இது 6 வயது வரை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா 10 முதல் 19 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகள். ஓகேங்களா? இவங்களுடைய ஃபுட்டு, இவங்களுக்கும் ஒரு ஹெல்த்தியான நியூட்ரிஷன் ஃபுட் போகணும் அப்படின்ட்டு நான் மாதம் 6 கிலோ மில்லட் ஃபுட்ஸ் இவங்களுக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த ஒரு இதுவுமே இந்த திட்டத்துக்கு கீழே தான் இருக்குது. ஓகேங்களா? இன்டகிரேட்டட் சைல்டு டெவலப்மெண்ட் ஸ்கீம். ஓகே. ஸோ எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க? 1975, 78 ஸ்டாப் ஆகிடுச்சு. திருப்பியும் 10வது 5ஆண்டு திட்டத்தின் மூலமாக திருப்பியும் இது தொடங்கினாங்க. தொடங்கும்போது இந்த ஒரு பாயிண்ட்டும் இன்க்ளூட் ஆச்சு. 10 முதல் 19 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைகளுக்கு மில்லட் ஃபுட்ஸ், ஓகேங்க, சிறுதானிய உணவு. ஓகேங்களா? 6 கிலோ வரைக்கும் ஒரு மாதத்துக்கும் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? செகண்ட் கொஷின் போயிடலாம். பின்வருவற்றுள் தவறான பொருத்தம் எது? ஸோ இந்த 19th வீடியோவில் உங்களுக்கு புதுசான ஒரு கொஷின்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ இதெல்லாம் புக்கில் இல்லை. 10th வரைக்கும் நானும் அலசி பார்த்துட்டேன், இல்லை, ஆனாலும் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? சிலபஸில் கவர் ஆகிற கொஷின்ஸு. ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், ஃபோக் டான்ஸு ஸ்டேட்டு, கரமா பீகார், கரெக்டு, காதி வங்காளம், இதெல்லாம் கிராமிய நாட்டியம். இதெல்லாம் அது எந்த ஸ்டேட்டில் இவங்க அதை ஃபாலோ பண்ணுறாங்க அப்படின்ட்டு. மாய சவாரி ஒரிசா, இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறமா நாதரஷ் அஸ்ஸாம் இல்லை, ஒரிசா தான். நாதரஷும் ஒரிசா தான். ஓகேங்களா? ஸோ அப்போ நோட் பண்ணிக்கோங்க. இது மாதிரி ஏதாவது கொஷின் வந்துச்சு அப்படின்னா நம்ம இதில் இந்த கொஷின் பார்க்குற மூலமாக நமக்கு அந்த கொஷின் ஆன்சர் பண்ணணும். ஓகேங்களா? கரமா பீகார், காதி வங்காளம். ஓகேங்களா? அதுக்கப்புறமா மாய சவாரி ஒரிசா, நாதரஷ் ஒரிசா, அதுவும் ஒரிசா தான். ஓகே. அப்போ எது தவறாக புரிந்திருக்குன்னா டி தான் தவறாக புரிந்திருக்கு. ஆன்சர் டி. ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள். த டேர்ம் ஆப்ரேஷன் ஃப்ளட், எது? இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் என்னும் வார்த்தை எதனுடன் தொடர்புடையது? ஆப்ரேஷன் ஃப்ளட்டுன்ற வார்த்தை வெண்மை புரட்சி, ஒயிட் ரெவல்யூஷனோட தொடர்புடையது. ஓகேங்களா? ஸோ வெண்மை புரட்சி பற்றி ஒரு சில இன்ஃபர்மேஷன் பார்த்துடலாம். ஜனவரி 13, 1970 இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ஒரு திட்டத்தை எடுத்துகிட்டு வந்தாங்க. ஓகேங்களா? யார் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்னு பார்த்தீங்கன்னா NDDB, அதாவது நேஷ்னல் டைரி டெவலப்மெண்ட் போர்டு. தமிழில் என்ன சொல்லுவாங்கன்னா தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம். ஓகேங்களா? தேசிய பால்வள மேம்பாட்டு வாரியம் இவங்க தான்
இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்ற ஒரு இது வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க, திட்டம் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து பால் உற்பத்தி வந்து ரொம்ப 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 கம்மியாக இருந்துச்சு. ஸோ இந்த திட்டம் மூலமாக வந்து பாலோட உற்பத்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும், அதே மாதிரி விவசாயிகளுக்கு வந்து ஒரு ஊக்குவிக்கிறதுக்காக விவசாயிகளை வந்து ஊக்குவிக்கிறதுக்காகவும், கிராமப்புற வருமானத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும் வந்து இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் அப்படின்றத வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. இது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து கிட்டத்தட்ட 20% மேலே வந்து ப்ரொடக்ஷன் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகி அதனால தான் வந்து மில்க் ப்ரொடக்ஷன் வந்து அந்த டைம் நல்லா பால்வளம் வந்து நல்லா இதுவாச்சு. ஸோ ஒயிட் ரெவல்யூஷன்னாலே வந்து உங்களுக்கு என்னது மில்க் தானே, அது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால தான் வந்து இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் வந்து எதனுடைய ரிலேட் ஆகுதுன்னா வெள்ளை புரட்சி, வெண்மை புரட்சி எப்படினாலும் சொல்லிக்கலாம். ஓகேவா? ஸோ மெயினாக இது எடுத்துகிட்டு வந்ததுனால யார் யாருக்கெல்லாம் பயனடித்ததுன்னா கிராமப்புற மக்களுக்கு வந்து நல்ல வருமானம் ஈட்டு கொடுத்துச்சு. அதே மாதிரி பால் உற்பத்தி வந்து நல்லா அதிகரிச்சிச்சு. ஓகேங்களா? பால் உற்பத்தி வந்து அதிகரித்துச்சு. அதே மாதிரி நுகர்வோர்களுக்கு வந்து கரெக்டான நியாயமான விலையில் வந்து அவங்க வந்து கரெக்டாக வந்து சப்ளை பண்ணாங்க. அதே மாதிரி வறுமையும் வந்து குறைஞ்சிச்சு. ஓகேங்களா? இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் ஃப்ளட் எடுத்துகிட்டு வந்ததுனால, இந்த திட்டம் எடுத்துகிட்டு வந்ததுனால நடந்துச்சு. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். ஸோ இந்த மாதிரியான ஒரு ஸ்டேட்மெண்ட் வைஸ் கொஷின் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய பேப்பர் லாஸ்ட் குரூப் 4 2019 கேட்டுட்டு இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி கொஷினுக்கு நம்ம எப்படி வந்து புரிஞ்சுக்கிட்டு ஆன்சர் பண்ணணும் அப்படின்ட்டு பார்க்கலாம். வடமேற்கு இந்தியாவின் ரைகூர் பகுதியில் பருத்தி சாகுபடி ஆதிக்கம் செலுத்துகிறது. நர்மதா, தாபி, பூர்ணா, சபர்மதி ஆற்று பள்ளத்தாக்குகள் பருத்தி சாகுபடியின் மைய பகுதிகள் ஆகும். இது பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிருக்கு இணையாக சாகுபடியில் முன்னுரிமை பெறுகிறது. இவை முறையே ஜோவர், பஜ்ரா மற்றும் எண்ணெய் வித்துக்கள். பின்வருவனவற்றுள் எது சிறப்பாக குறிப்பிடப்பட்டுள்ளது? ஸோ இப்போ என்ன இந்த பேசேஜ் படிக்கிறது மூலமாக நம்ம ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுக்கிட்டோம். ஒரு காட்டன், அதாவது பருத்தி விளைச்சல் பற்றி வந்து அவங்க பருத்தி சாகுபடி பற்றி வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. சாகுபடி, விளைச்சல் இது ரெண்டுமே வந்து ஒன்று தான். ரெண்டுமே வந்து இங்கிலீஷில் கல்டிவேஷன் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? பருத்தி சாகுபடினாலும் பருத்தி விளைச்சல்னாலும் ஒன்று தான். ஸோ இதை வச்சே, இந்த ஒரு வார்த்தையை வச்சே நம்ம இங்கே எதுக்கு வந்து அது கரெக்டாக பொருந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ மோஸ்ட்லி பருத்தி வந்து எந்த மண்ணில் வந்து நல்லா சாகுபடி விளைச்சல் வந்து எங்கே இருக்கும் அப்படின்னா கருப்பு மண்ணில், பிளாக் சாயிலில். ஓகேங்களா? ஸோ அந்த ஒன்றே வந்து போதுமானது. ஓகே, கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. ஏன்னா அங்கே இந்த பேசேஜில் மொத்தமாகவே எதை பற்றி தான் பேசியிருக்காங்க? கல்டிவேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. ஓகேங்களா? பருத்தியை பற்றி பேசலை, பருத்தியோட கல்டிவேஷன் பற்றி தான் பேசியிருக்காங்க. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே பாருங்கள், இது ஃபஸ்ட்டு கரெக்டு. ஆனால் இங்கே செகண்ட் ஒன் பாருங்கள், பருத்தி ஒரு வாணி பயிர், கமர்ஷியல் க்ராப், அது வேண்டாம். பருத்தி பெரும்பாலும் வடமேற்கு இந்தியாவின் பயிரிடப்படுகிறது அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இது ஆல்ரெடி அங்கே அவங்க சொல்லிட்டாங்க, திருப்பியும் அதே பாயிண்ட்டே வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அது வேண்டாம். பருத்தி பெரும்பாலும் ஏதேனும் ஒரு உணவு பயிரிடுதலுக்கு இணையாக, இதுவுமே அங்கே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ இதுவும் கிடையாது. எது சிறப்பாக குறிப்பிடப்படுகிறதுன்னு தான் கேட்டிருக்காங்க. ஸோ அப்போ இதுதான் ஃபஸ்ட் ஒன். கருப்பு மண் பருத்தி விளைச்சலுக்கு ஏற்றது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் காணப்படும் பகுதி எது? எது அப்படின்னா சுந்தரவன காடுகள், சுந்தர்பன்ஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இது வந்து நம்மளுடைய ஜியாகிரஃபி லெசனில் உங்களுக்கு எப்படி கொடுத்துருப்பாங்க, இந்த ஆன்சர் வந்து எப்படி கொடுத்துருப்பாங்க அப்படின்னா, கங்கை ஆற்றுக்கும் பிரம்மபுத்திரா நதிக்கும் நடுவில் வந்து ஒரு மிகப்பெரிய சதுப்பு நில காடு இருக்குது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. அது ஒரு இடத்துல கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எங்கே? கங்கைக்கும் பிரம்மபுத்திராக்கும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு லைனில் கொடுத்துருப்பாங்க. ஓகே, அதுக்கப்புறமா இது இணைக்கக்கூடிய மிகப்பெரிய சதுப்பு நில காடு தான் வந்து எதுன்னு கொடுத்துருப்பாங்கன்னா சுந்தர்பன்ஸ் அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா?
ஸோ இப்போ இதை வச்சு இந்த லைனை வச்சு தான் வந்து நம்ம இந்தியாவில் மிகப்பெரிய சதுப்பு நில காடுகள் பகுதி வந்து சுந்தர்பன்ஸ் அப்படின்ட்டு நம்ம அடிக்கணும். ஓகேங்களா? ஸோ கொஷின் வந்து உங்களுக்கு ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க இதில். ஓகே, ஆனால் புக்கில் இருக்க பாயிண்ட்டே வந்து அவங்க எப்படி கேட்டிருக்காங்க, ட்விஸ்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ இது வந்து உங்களுக்கு செகண்ட் லெசனில் இருக்கும். ஓகேங்களா? அந்த லெசனில் உங்களுக்கு டைடல் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு இருக்கும். டைடல் ஃபாரஸ்ட்டை தான் வந்து மேங்க்ரூவ் ஃபாரஸ்ட் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின் போகலாம். இந்தியாவில் கங்கையும் யமுனையும் கூடும் இடத்தில் எது அமைந்துள்ளது? ஸோ இந்தியாவில் வந்து கங்கையும் யமுனையும் கூடும் இடத்துல வந்து அலகாபாத். ஓகேங்களா? என்ன இருக்குது? அலகாபாத். ஓகே, கங்கா யமுனா ரிவர் கூடுற இடத்துல வந்து என்ன இது இருக்குன்னா அலகாபாத். ஓகேங்களா? ஸோ நல்லா நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். சுல்தானிய ஆட்சி காலத்தில் சில்வர் டங்கா மற்றும் காப்பர் டிஜிட்டல் ஆகிய 2 நாணயங்களையும் அறிமுகப்படுத்திய சுல்தானின் பெயரை குறிப்பிடுக. ஸோ இது நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தோம். சில்வரு, காப்பர் இதெல்லாம் இந்த நாணயங்கள்லாம் ரிலீஸ் பண்ணது யார்? இல்துமிஷ். ஓகேங்களா? இவர் தான் வந்து இவரோட காலத்தில் தான் இந்த 2 பேசிக் காயின்ஸ் வந்து அவர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணார். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்க. சிவாஜியின் ஆன்மீக குருவாக இருந்தவரின் பெயரை குறிப்பிடுக. சிவாஜியின் ஆன்மீக குரு யாருன்னு பார்த்தீங்கன்னா ராம்தாஸ் அவர்கள். ஓகேங்களா? சிவாஜியோடைய ஆன்மீக குரு. ஓகேங்களா? இதே வந்து வெறும் சிவாஜியின் குரு யார் அப்படின்ட்டு கேட்டாங்கன்னா தாதாஜி கொண்டாதேவ். ஓகேங்களா? தாதாஜி கொண்டதேவ் தான் வந்து சிவாஜியின் குரு. ஆன்மீக குரு அப்படின்னு கேட்டானா தான் வந்து ராம்தாஸ். ஓகேங்களா? இவர் வந்து தாதாஜி கொண்டதேவ் வந்து இவருடைய ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கினார். ஓகேங்களா? ஆசிரியர் மற்றும் குருவாக விளங்கினவர் யாருன்னா தாதாஜி கொண்டதேவ். ஓகேங்களா? ஸோ சிவாஜி பற்றி சில பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துடலாம். சிவாஜி கைப்பற்றிய கோட்டை வந்து பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? 1645 வந்து கோண்டுவானா கோட்டை. ஓகேங்களா? கோண்டுவானா கோட்டை வந்து கைப்பற்றினார். ஓகே, நெக்ஸ்ட்டு 1646 நெக்ஸ்ட்டு அடுத்த வருஷமே வந்து தோர்னா கோட்டை. ஓகேவா? தோர்னா கோட்டை வந்து கைப்பற்றினார். அதுக்கப்புறமா முகலாயர்கள்கிட்ட இருந்து சிவாஜி வந்து முகலாயர்கிட்ட இருந்து கைப்பற்றிய கோட்டை தான் வந்து புரந்தர் கோட்டை. அந்த புரந்தர் உடன்படிக்கை நடந்துச்சு தெரியுமா? ஸோ அப்போ வந்து கைப்பற்றின கோட்டை தான் வந்து புரந்தர் கோட்டை. ஓகேங்களா? எந்த வருஷம் ஞாபகம் இருக்குங்களா? நம்ம புரந்தர் உடன்படிக்கை நடந்தது வந்து எந்த வருஷம்? கரெக்டாக ஞாபகப்படுத்துங்க. 1665 வந்து புரந்தர் கோட்டை வந்து கைப்பற்றினார். சரிங்களா? சிவாஜிக்கு வந்து ஒரு பட்டம் இருக்குது. என்னதுன்னா சத்ரபதி சிவாஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சத்ரபதி சிவாஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. எப்போ இந்த பட்டம் வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா 1674 ரைக்கார் கோட்டையில் வந்து இந்த பட்டம் வந்து அவர்களுக்கு வழங்கப்பட்டது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து சிவாஜி பற்றின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். அதே மாதிரி ராம்தாஸ், இவருடைய ஆன்மீக குரு வந்து ராம்தாஸ் அப்படின்னு சொன்னோமா, இவர் எழுதிய தசபோதா. ஓகேங்களா? தசபோதான்ற நூல் தான் வந்து யாரால் எழுதப்பட்டது அப்படின்னா ராம்தாஸ் தான். ஓகேங்களா? தசபோதா யாரால் எழுதப்பட்டது? ராம்தாஸ் அவர்கள். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஓகே, நெக்ஸ்ட் பாருங்கள். சிக்கந்தர் இசானி என்ற பட்டத்தை கொண்ட டெல்லி சுல்தான் பெயர் என்ன? சிக்கந்தர் இசானி அலாவுதீன் கில்ஜி அவர்களுக்கு தான் வந்து சிக்கந்தர் இசானி அப்படின்ட்டு பட்டம் வந்து கொடுத்தது. ஓகேங்களா? அலாவுதீன் கில்ஜி அவர்களுக்கு. ஓகே, ஸோ இது அலாவுதீன் கில்ஜி அவரை பற்றி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனாக ஒரு கொஷினில் கேட்டிருந்தவே நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். சிக்கந்தர் இசானி. ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். பின்வரும் எந்த விதிகள் குடியரசுத் தலைவை பற்றி பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கின்றது? ஸோ இதில் நமக்கு தெரிஞ்ச இந்த இன்ஃபர்மேஷன் ஆர்டிக்கல் 61 வந்து பதவி நீக்கம் அப்படின்றது வந்து நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா நம்ம புக்கில் அது இருக்குது. ஆர்டிக்கல் 61 வந்து பதவி நீக்கம் அப்படின்ட்டு.
ஆனால் இன்னொரு ஆர்டிக்கிளுமே அதை பற்றி இன்ஃபர்மேஷனை சொல்லுது. அது எது அப்படின்னா ஆர்டிக்கல் 56, அதாவது விதி 56 உட்பிரிவு 1B இதை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ நோட் பண்ணிக்கோங்க. ஆர்டிக்கல் 61 ஆர்டிக்கல் 56 உட்பிரிவு 1B வந்து எதை சொல்லுது அப்படின்னா குடியரசுத் தலைவரின் பதவி நீக்கம் செய்ய வழிவகுக்கிறது. அந்த இதை பற்றி சொல்கிறது தான் வந்து இந்த 2 ஆர்டிக்கல். ஓகேங்களா? ஸோ தெரிஞ்சுக்கிறதுக்காக எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நான் வந்து நம்ம லாஸ்ட் டைமே வந்து இந்த லேண்ட் ரிஃபார்ம்ஸ் நில சீர்திருத்த நடவடிக்கை பற்றி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். கொஷின் ஒன்று பார்த்தோம். அதே மாதிரி தான் இன்னொரு கொஷினும் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதையும் பார்த்துடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பாருங்கள். கீழ்கண்டவற்றுள் நில சீர்திருத்த நடவடிக்கைகளோடு தொடர்பானவை எது அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஸோ தரகர்களை ஒழித்தல். ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், இடைத்தரகர்களை ஒழித்தல். ஸோ இது கரெக்டு. நெக்ஸ்ட்டு நில குத்தகை சட்டம், இதுவும் கரெக்டு. அதுக்கப்புறமா அதிக மகசூல் தரும் விதை வகைகள், இது தப்பு. இது ஓகே, இது வராது. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு நில உச்ச வரம்பு, இது கரெக்டு. ஸோ அப்போ லேண்ட் ரிஃபார்முடைய நடவடிக்கை என்னென்னலாம் இருக்கும் அப்படின்னா தரகர்களை ஒழித்தல், அதுக்கப்புறமா நில குத்தகை சட்டம், அதுக்கப்புறமா நில உச்ச வரம்பு. ஓகேங்களா? ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 1, 2, 4 தான் வந்து அதுக்கு உட்பட்டது. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட்டு 2 கொஷின் வந்து சயின்ஸ் கொஷின் எடுத்துகிட்டு வந்திருக்கேன், பார்க்கலாம். வளிமண்டலத்தில் சூரியனின் புற ஊதா கதிர்கள் இருந்து நம்மை காக்கும் வாயு எது? இங்கே நமக்கு அல்ட்ரா வயலண்ட் ரேஸ்ன்ட்டு வந்துட்டாலே நமக்கு என்ன ஞாபகம் வந்துடணும்? ஓசான். ஓகேங்களா? ஓசோன் லேயர் அப்படின்ட்டு ஞாபகம் வந்துடணும். சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து டைமண்ட் பற்றின ஒரு கொஷின் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதே மாதிரியே பாருங்கள், இந்த வாட்டி ஒரு டைமண்ட் கொஷின் வந்திருக்கு பாருங்கள். அ காம்பவுண்ட் ஹேஸ் ஹார்ட் ஹேஸ் டைமண்ட். வைரம் போன்று மிக கடினமான சேர்மம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சிலிக்கான் கார்பைடு தான் வந்து வைரம் போன்ற மிக கடினமான ஓகேங்களா, கடுமையானு சொல்லிட்டேன், கடினமான சேர்மம். ஓகேங்களா? இட்ஸ் அ ஹார்டு காம்பவுண்ட். ஓகே, ஹார்ட் காம்பவுண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா சிலிக்கான் கார்பைடு. ஓகே, ஞாபகம் வச்சுக்கோங்க நல்லா. சரி, ஓகே, இந்த வீடியோ பதிவில் நம்ம 14 கொஷின்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வீடியோ பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.